சிஸ்டர் ஏமி, உங்களுடைய மைக்கை ஆன் பண்ணுங்கள். மைக்கை எப்பொழுதும் ஆன் பண்ணிக்கொண்டு சவுண்டை குறைத்து கொண்டு வந்தீங்கன்னா நல்லா. ஆமென். நன்றி நன்றி பிரதர், நன்றி 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 மனிதனையா, அருமையான வார்த்தை கூடாக துதித்தாள். கர்த்தரின் அணுக்காலத்திலும் சோஸ்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சங்கீதம் 34 சங்கீதம் அப்படியா சொல்ற, அப்படியா தாவீது காலத்திலும் சோஸ்தரித்தார். துதி நிச்சயமாக எரியோ கோட்டைகளை துதி நமக்கு விடுதலை தரும், வெற்றி வாழ்வு தரும், பெரிய வாசல் இருக்கிறது, நம்ம பலப்படுத்துறாங்க. துதிக்கும் பொழுது நிச்சயமாக கரங்கள் கூட அசைகிறது. அப்படியான துதியின் வல்லமை உண்டு. அந்த துதியை குறித்து அருமையான வார்த்தையோடு எங்களை பகிர்ந்து கொடுத்தீர்கள். தாமே உங்களை எங்கள் ஊழியங்களையும் கைட்டு எல்லா காரியம் கத்த நிறைய ஆசீர்வதிப்பாராக. நன்றி ஐயா. நாங்கள் அடுத்ததாக வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறோம். எங்களோடு இணைந்திருக்கிறார்கள் ஏமி புஷ்பராஜா அவர்கள். வார்த்தையின் வெளிச்சத்தில் செய்தி எடுத்து வருவார்கள். 4 மணி பிறகு சௌதரி அழைப்பு கொண்டு வரும். சிஸ்டர் ஏமி. இயேசு கிறிஸ்து நாமத்தினால வார்த்தையின் வெளிச்சத்தின் நேரத்தில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் வெளிச்சத்தை காணாமலாயிருக்கின்றோம். எடுத்து வாருங்கள், வெளிச்சத்தை காண்போம். ஆமென். உங்களையும் உங்களுடைய ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாங்கள் இணைந்திருப்பது வியாழக்கிழமைக்கான மாலை நேரம், நித்திய வெளிச்ச நேரம். இந்த நித்திய வெளிச்ச நேரத்திலே நாங்கள் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக துதிகளோடும் ஆராதனைகளோடும் ஜெப விண்ணப்பங்களோடும் நாங்கள் இந்த நிகழ்ச்சிகளை எடுத்து வருவோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலும் கூட சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளிலே நடக்க இருக்கின்ற அபிஷேக ஆராதனையிலே நீங்களும் பங்கு பெறும் பொழுது ஆண்டவருடைய நாமம் ஒன்றே அந்த வேளையிலே மகிமைப்படுவதாக. அதோடு கூட நீங்கள் அந்த அபிஷேக ஆராதனையிலே கலந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதங்களை ஆண்டவராகிய இயேசு கட்டளையிடுவாராக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறோம், உங்களை ஆசீர்வதிக்கிறோம். இப்பொழுது நாங்கள் நிகழ்ச்சிகளுக்கூடாக கடந்து வருவோம். ஆண்டவருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. ஆமேன். நன்றி சுவாமி, நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. சுவாமி, தூரத்துக்கும் சமீபத்துக்கும் போதுமானவரே, உங்களை துதிக்கிறோம், உங்களை சோத்திரிக்கிறோம். துதிக்கு பாத்திரரே, உங்களை துதிக்கிறோம், உங்களை சோத்திரிக்கிறோம். துதியில் மத்தியில வாசம் பண்ணுகிறவரே, உங்களை துதிக்கிறோம், உங்களை சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீங்க நல்லவர், வல்லவர், போதுமானவருக்கு அதிகமானவரப்பா, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். துதிக்கு பாத்திர ராஜா, உங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். பாதுகாப்பின் கருத்திலே ஆண்டவரே எங்களை தந்து ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலே ஏசப்பா என்னை மறைத்து நீங்க பேச போவதற்காக உங்களுக்கு நன்றி சுவாமி. ஆசீர்வாதங்களை இந்த நேரத்திலே கட்டளையிடுகிறதுக்காக எங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம் உங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். வாக்களித்த அனைத்தையும் என் வாழ்வில் நிறைவேற்றுவீர். வாக்களித்த அனைத்தையும் என் வாழ்வில் நிறைவேற்றுவீர். தகப்பன் வாக்களித்த அனைத்தையும் என் வாழ்வில் நிறைவேற்றுவீர். எதிர்கால ஏக்கமெல்லாம் உம்மிடம் ஒப்படைத்தேன் நான். என் எதிர்கால ஏக்கமெல்லாம் உம்மிடம் ஒப்படைத்தேன் நான். என் சார்பில் செயலாற்றுகிறீர், எல்லாமே செய்து முடிப்பீர். என் சார்பில் செயலாற்றுகிறீர், எல்லாமே செய்து முடிப்பீர். என் தேவையெல்லாம் நீர்தானையா, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் என் தேவையெல்லாம் நீர்தானையா, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஏசையா, 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 ஏசையா. வாக்களித்த அனைத்தையும் என் வாழ்வில் நிறைவேற்றுவீர். பட்ட பகல் போல நீதியை விளங்க செய்தீர்.
பட்ட பகல் போல என் நீதியை விளங்க செய்தீர். நோக்கிய மந்திருப்பேன், உமக்காய் காத்திருப்பேன். உம்மை நோக்கிய மந்திருப்பேன், உமக்காய் காத்திருப்பேன். என் தேவையெல்லாம் நீர்தானையா, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் என் தேவையெல்லாம் நீர்தானையா, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஏசையா, 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 ஏசையா. வாக்களித்த அனைத்தையும் என் வாழ்வில் நிறைவேற்றுவீர். பாதத்தில் வைத்து விட்டேன் பாரங்கள் கவலைகள், உம் பாதத்தில் வைத்து விட்டேன் என் பாரங்கள் கவலைகள். அல்லாட விட மாட்டீர், தாங்கியே நடத்தி செல்வீர். என்னை தள்ளாட விட மாட்டீர், தாங்கியே நடத்தி செல்வீர். என் தேவையெல்லாம் நீதானையா, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் என் தேவையெல்லாம் நீதானையா, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் ஏசையா, 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 ஏசையா. வாக்களித்த அனைத்தையும் என் வாழ்வில் நிறைவேற்றுவீர். நன்றி தகப்பனே, நன்றியோடு நாங்க துதிக்கிறோம் ராஜா. தூரத்துக்கும் சமீபத்துக்கும் போதுமானவரே, ஆண்டவரே எங்களை துதிக்கிறோம், உங்களை சோத்திரிக்கிறோம். துதியில் மத்தியில வாசம் பண்ணுகிறவரே எங்களை துதிக்கிறோம், உங்களை சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நீங்க நல்லவர், வல்லவர், போதுமானவர், போதுமானவருக்கு அதிகமானவர். ஆண்டவரை துதிக்கு பாத்திரர். நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளுக்காக. உங்களுக்கு சோத்திரம் அப்பா. தகப்பனே, இந்த வேளையிலும் எங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வானொலி கேட்டுக்கொண்டிருக்கின்ற உறவுகளோடும் உங்களை கரம் கூட இருக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாங்கள் இந்த நாளிலும் கூட மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை பார்க்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தந்த இந்த நேரத்துக்காய் நன்றி சொல்லி அவருடைய நாமத்துக்கு மகிமையாக நாங்கள் இந்த வார்த்தைகளை எடுத்து வருவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே என்னை மறைத்து அவர் உங்களோடு பேச போவதற்காய் நன்றி சொல்லி எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்து நாமத்திலே நாங்கள் இப்பொழுது வார்த்தைகளுக்கு கூட கடந்து வருவோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாங்கள் முதலிலே மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே நாங்கள் 3 அதிகாரங்களை நாங்கள் பார்ப்போமே. ஆனால் 5, 6, 7 இந்த 3 அதிகாரங்களிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த மலை பிரசங்கத்தை குறித்து நாங்கள் வாசிக்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மலை பிரசங்கம் செய்யும் பொழுது அநேகர் அந்த இடத்திலே கூடியிருந்தார்கள். ஏனென்று சொன்னால் அவருடைய வார்த்தையை கேட்பதற்காக அந்த இடத்திலே அவர்கள் கூடியிருந்தார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். ஆனாலும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த 8வது அதிகாரத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது அந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கு மலை பிரசங்கத்தை முடித்து அவர் மலையிலிருந்து இறங்கி வரும் பொழுது அங்கு ஒரு குஷ்டரோகியானவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி அந்த இடத்திலே அவன் வருகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்படியாக அந்த குஷ்டரோகியானவன் அந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி வரும் பொழுது அவன் அந்த இடத்திலே அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுகமாக்க உம்மாலே ஆகும் என்று சொல்லி அந்த இடத்திலே அந்த குஷ்டரோகியானவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி அந்த இடத்திலே கேட்கின்றதை நாங்கள் வேதத்திலே வாசிக்கின்றோம்.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த இடத்திலே நாங்கள் ஒரு காரியத்தை நாங்கள் முக்கியமாக நாங்கள் பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். என்னவென்று சொன்னால், அந்த இடத்திலே அந்த குஷ்டரோகியானவன் வந்து ஆண்டவரை என்னை சுகமாக்கும் என்று அந்த இடத்திலே கேட்கவில்லை. அந்த இடத்திலே ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுகமாக்க உம்மாலே ஆகும் என்று சொல்லி அந்த இடத்திலே அவன் ஒரு விண்ணப்பம் பண்ணுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அதை நாங்கள் ஒரு சிறிய ஒரு ஜெபமாக கூட நாங்கள் எடுக்க முடியும். ஒரு மன்றாட்டு ஜெபமாக கூட நாங்கள் எடுக்க முடியும். ஏனென்று சொன்னால் அந்த இடத்திலே அந்த குஷ்டரோகியானவன் வந்து அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவருடைய சித்தத்தின்படி தனக்கு சுகமாக வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்திலே அவன் கேட்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த இடத்திலே நாங்கள் சில காரியங்களை இந்த சிறிய பகுதியிலே நாங்கள் பார்க்க முடியும். முதலிலே நாங்கள் பார்ப்போமே ஆனால் அந்த நாளிலே குஷ்ட ரோகம் என்று சொல்லுவோமே ஆனால் அது ஒரு கொடிய ஒரு வியாதியாக அந்த நாட்களிலே கருதப்பட்டது. அப்படியாக அந்த குஷ்டரோகியானவனை அந்த நாட்களிலே அங்க என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அவனை வீட்டில் இருந்தும் சரி, சமுதாயத்தில் இருந்தும் சரி, அவனை அந்த படியாக ஒதுக்கி வைத்து விடுவார்கள். அந்த இடத்துல அவனை யாரும் சந்திக்கவோ அவனோட எந்த ஒரு காரியங்களிலுமே ஈடுபட மாட்டார்கள். அப்படியாக ஒரு தனிமையான சூழ்நிலையிலே அந்த குஷ்டரோகம் உட்பட்டவர்கள் அப்படியாக ஒரு தனிமையிலே இருக்க வேண்டும். ஆனாலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே பார்க்கும் பொழுது அந்த குஷ்டரோகியானவன் அந்த இடத்திலே அப்படியாக வந்து ஒரு மன்றாடோடு கேட்டதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனதுருகி தன்னுடைய கரத்தை நீட்டி அவனை தொட்டு அவனை குணமாக்கினார் என்று நாங்க பார்க்கிறோம். அதோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து சொன்னதொரு காரியம் என்னவென்று சொன்னால், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்று சொல்லி அந்த இடத்திலே அந்த குஷ்டரோகியானவனை இந்த இடத்திலே அவர் தொட்டு அந்த இடத்திலே சுகமாக்குற காரியத்தை நாங்கள் பார்க்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய மனதுருக்கத்தை நாங்கள் இந்த காரியத்திலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது முதலிலே அவனுடைய மன்றாட்டு ஜெபம், அதோடு கூட அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்திருக்க கூடும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாகவே தன்னை சுகமாக்குவார் என்ற ஒரு விசுவாசத்தோடு அவன் அந்த இடத்திலே அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி அந்த இடத்திலே வந்து தன்னை சுகமாக்கும்படி கேட்கிறதான அந்த காரியத்தை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் இந்த இடத்திலே அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எப்படி தெரிந்து கொண்டான் என்றோ, எப்படியாக அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு வந்தான் என்றோ எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் கூட அவன் அந்த இடத்தில் ஒரு விசுவாசத்தோடு வருகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அவனுடைய விசுவாசத்தை அந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காண்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த விசுவாசத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்டு அவனுடைய அந்த குஷ்டரோகியான அவனுடைய அந்த சூழ்நிலையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்த்து மனதுருக்கம் கொண்டு அவனை தொட்டு சுகமாக்கினார் என்று சொல்லி நாங்க பார்க்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வசித்த காலத்திலே அநேக வியாதியஸ்தர்களை அவரிடத்திலே கொண்டு வந்தார்கள். அந்த இடத்திலே அவர்கள் இந்த வியாதியஸ்தர்கள் வந்த பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தொட்ட யாவரும் சுத்தமானார்கள் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே பார்க்கின்றோம். ஏனென்று சொன்னால் அவருடைய வார்த்தைக்கு அவ்வளவு ஒரு அதிகாரம் உண்டு. அந்த வார்த்தையில் ஒரு வல்லமை உண்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேகம் அந்த இடத்திலே பிசாசு பிடித்தவர்களை குணமாக்கினார். அந்த இடத்திலே திமிர்வாதக்காரர்களை எழுப்பி நடக்க வைத்தார். இப்படியாக பல காரியங்களை செய்ததை நாங்கள் புதிய ஏற்பாட்டிலே நாங்கள் இந்த 4 சுவிசேஷங்களிலேயும் கூட நாங்கள் வாசிக்க முடியும். அப்படியாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய மனதுருக்கம் இந்த குஷ்டரோகியுடைய வாழ்க்கையிலே அந்த இடத்திலே காணப்பட்டதை நாங்கள் பார்க்கின்றோம். அது போலத்தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் எங்களுடைய சூழ்நிலை எப்படி வேண்டுமென்றாலும் இருக்கலாம். நாங்களும் கூட ஜெபிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சித்தத்தை அறிந்து நாங்கள் ஜெபிக்க நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் கேட்கின்ற காரியம் அவருக்கு சித்தமானதா என்று நாங்கள் சிந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாங்களும் கூட எங்களுடைய வியாதியை இப்படியாக எங்களுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை டாக்டர் சொல்லிவிட்டால் நாங்கள் அதுல இருந்து சோர்ந்து போகாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு சுகம் அளிக்க அவர் வல்லவராய் இருக்கின்றார். நாங்கள் ஏசாயாவின் புத்தகத்திலே நாங்கள் வாசிக்கின்றோம். ஏசாயா 53:4-5 அந்த வசனங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது அவருடைய தழும்புகளாலே நாங்கள் குணமாகிறோம் என்று இருக்கின்றது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவர் எங்களுக்காக அடிக்கப்பட்டு எங்களுக்காக அவர் பாடுகள் பட்டு எங்களுக்காக அந்த சிலுவையிலே மரித்தார்.
அதோடு கூட எங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கும் ஆக்கினை அவர் மீது விழுந்தது, அவருடைய தழும்புகளாலே நாங்கள் குணமாகிறோம் என்று சொல்லி அப்படியாக நாங்கள் வேதத்திலே வாசிக்கின்றோம். அதனாலே நீங்களும் நானும் ஒரு விசுவாசத்தோடு அவரிடத்திலே நாங்கள் செல்லும் பொழுது அந்த இடத்திலே அப்படியாக நாங்கள் அவருடைய வல்லமையினாலே அவருடைய சுகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த குஷ்டரோகியானவனுடைய நிலைமையை நாங்கள் பார்ப்போமே, ஆனால் அவனுக்கு ஒரு தனிமையாக இருந்திருக்கும் அந்த நாட்களிலே. அந்த இடத்திலே அவன் குஷ்ட ரோகத்தால் அநேக கஷ்டங்களை சந்தித்திருப்பான். ஆனாலும் கூட அவனுக்கு ஒரு விசுவாசம் அவனுக்குள்ளே காணப்பட்டது. என்னவென்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாகவே தன்னை குணமாக்குவார் என்று அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தது. அந்த விசுவாசத்தோடு வந்து அவன் அந்த இடத்திலே முழங்கால் படியிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி அந்த இடத்திலே கேட்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்படியாக நீங்களும் நானும் அவரிடத்தில் ஒரு விசுவாசத்தோடு நாங்கள் கேட்கும் பொழுது நாங்கள் நிச்சயமாகவே நாங்கள் பெற்றுக்கொள்ளுவோம். ஏனென்று சொன்னால், நாங்கள் மத்தேயு 21 22 நாங்கள் வாசிப்போமே, ஆனால் நாங்கள் சந்தேகப்படாமல் நாங்கள் ஜெபத்திலே நாங்கள் எந்த காரியத்தை நாங்கள் கேட்டாலும் அவற்றை எல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்ளுவோம் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கின்றோம். அதோடு கூட நீங்களும் நானும் விசுவாசத்தினாலே கூட இந்த மலையை பார்த்து கூட நீ பெயர்ந்து போய் சமுத்திரத்திலே வேறுண்டி நெல் என்று சொன்னாலும் கூட அப்படியே ஆகும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அருமையானது வண்டே பிள்ளைகளை, அதோடு கூட நாங்கள் எந்த ஒரு காரியத்தை கேட்டாலும் நாங்கள் சந்தேகப்படாமல் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் ஜெபித்த பிற்பாடு இந்த காரியம் எனக்கு வாய்க்குமா வாய்க்காதா, இந்த காரியத்தை ஆண்டவர் எனக்கு செய்வாரா இல்லையா என்று அப்படியாக நாங்கள் சந்தேகப்படுகிறவர்களா இல்லாமல் நிச்சயமாகவே ஆண்டவர் இதை எனக்காக செய்து முடித்து விட்டார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற அந்த விசுவாசம் எங்களுக்குள்ளே காணப்பட வேண்டும். அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களிடத்திலே இருந்து எதிர்பார்க்கின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நேரத்திலும் கூட நீங்கள் இந்த வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய சரீரங்களை பலவீனமாக இருக்கலாம். வைத்தியர்கள் இனிமேல் தங்களால் முடியாது என்று கூட சொல்லி இருக்கலாம். ஆனாலும் கூட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய சரீர பலவீனம் எப்படியாக இருந்தாலும் கூட நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஒவ்வொரு நாளும் நீங்கள் அறிக்கை செய்யுங்கள். உங்களுடைய ஆண்டவரே, நான் உங்களுடைய தழும்புகளினாலே நான் குணமானேன் என்று சொல்லி சொல்லி நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது நிச்சயமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த உங்களுடைய விசுவாச அறிக்கையின்படி நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு விடுதலை கட்டளையிடுவார். அருமையானது மனித பிள்ளைகளே, அப்படியாக நீங்களும் நானும் சோர்ந்து போகாமல் ஆண்டவருடைய சமூகத்திலே எங்களுடைய நோய்களாயிருக்கலாம், எங்களுடைய கஷ்டங்களாக எதுவாக இருந்தாலும் அவருடைய சமூகத்திலே நாங்கள் அதை கொண்டு வரும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு அற்புதமான ஒரு விடுதலை தர வல்லவராக இருக்கின்றார். மத்தேயு 11:28 நாங்கள் வாசிப்போமே, ஆனால் அங்கு சொல்லப்படுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய மனதில் எவ்வளவு பாரங்களாக இருக்கலாம், கஷ்டங்களாக இருக்கலாம், துக்கங்கள் நிறைந்திருக்கலாம். ஆனால் உங்களுடைய துக்கங்களை கூட நீங்கள் யாரிடமும் கூட பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில கூட இருக்கலாம். ஆனாலும் கூட இந்த வசனத்தை நீங்கள் வைத்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்ற வல்லவராக இருக்கின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகிலே இருந்த பொழுது அவர் எப்படியாக அநேக அற்புதங்களை செய்து அநேக நோயாளிகளை குணமாக்கினார், மரித்தோரை உயிரோடு எழுப்பினார். அதே வல்லமை உள்ள ஆண்டவர், அவருடைய வல்லமை நிறைந்த கரங்கள் இன்றும் குறுகி போகவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் விசுவாசத்தோடு நாங்கள் கேட்போமே, ஆனால் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் மத்தேயு 7 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கின்றார். அந்த 7, 8, 9 நாங்கள் வாசிப்போமே, ஆனால் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறார். நீங்களும் நானும் நாங்கள் கேட்போம், நாங்கள் அவரிடத்தில இருந்து பெற்றுக்கொள்ளுவோம். ஆண்டவருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே,
சோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. தூரத்துக்கும் சமீபத்துக்கும் போதுமானவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அந்த குஷ்டரோகியை பார்த்து நீங்க சொன்னீங்க, சித்தம் உண்டு சுத்தமாகு என்று சொல்லி கரம் நீட்டி அவனை தொட்டு ஆசீர்வதித்தது போல கர்த்தாவே சுவாமி, இந்த நாளிலும் இந்த வானொலியை கேட்டுக்கொண்டு இருக்கின்றவர்கள் யாராவது ஏசப்பா சரீர பலவீனத்தோடு இருப்பார்களே, ஆனால் தகப்பனே சுவாமி, உங்களுடைய கரம் அவர்களை தொட்டு விடுதலையாக்கும்படியாய் நாங்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. அதே போல இந்த நாளிலும் ஆண்டவரே, வரப்போகின்ற ஊழியர்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம், மிகுதியான நிகழ்ச்சிகளையும் உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. சனி ஞாயிற்றுக்கிழமைகளே நடக்க இருக்கின்ற அந்த அபிஷேக ஆராதனை உங்களை கரத்திலே தருகிறோம் சுவாமி. அந்த இடத்திலே ஏராளமான மக்கள் ஆண்டவரே சுவாமி அந்த இடத்திலே வந்து கலந்து கொண்டு ராஜா அபிஷேகத்தை பெற வேணுமா எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம். அதே போல தகப்பனே, இந்த நாளிலும் கதாவே சகோதரி சுபாலங்கோவை ஒப்பு கிடக்கிறோம் ஆண்டவரே. ரத்த கோட்டைகளை மகளை நாங்க மூடி ஜபிக்கிறோம். கணவரை பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பத்திலே உள்ள தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க வேணுமா ஜபிக்கிறோம். இன்னுமாக தகப்பனே, சகோதரியுடைய ஊழிய பாதையை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் தேவ ஞானத்தை கொடுத்து ஏசப்பா மகள் மீது இன்னும் அல்லவற்ற அபிஷேகத்தை ஊட்டி நடத்த வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே சுவாமி ஷியாமை ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். அவரை பராமரிக்கின்ற ஒவ்வொரு டாக்டர்ஸ் மாறி நர்ஸ் மாறி உங்களை கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவைகளை சந்திக்க வேணுமா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அந்த மகளுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுக்க வேணுமா எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த குடும்பம் மெய்யான தெய்வத்தை காண வேணுமா எங்களை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. நாங்க நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே சுவாமி. ஆசீர்வதிக்க வேணுமா எங்களை கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல இந்த வானொலியை கேட்கிறவர்கள், மறு ஒளிபரப்பை கேட்கிறவர்கள், வானொலியோடு இணைந்து ஜபிக்கிறவர்கள் எல்லோரையும் கூட எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நாங்க நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே சுவாமி. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் ஆண்டவரே எங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதலை கேட்டதுக்காய் நன்றி சொல்லி எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறோம் உங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன். ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி நன்றி சிஸ்டர், நன்றி. அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தோடு சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக் கொடுத்தீர்கள். வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டோம், சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொண்டோம். நித்திய வெளிச்சத்தில வார்த்தையின் வெளிச்சம் முன்னேறத்தில். ஆமேன். அருமையான